ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு ஹெல்தியான குழந்தைகள் உணவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு பேபி ஃபுட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான வெயிட் போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதை வந்து நீங்கள் ட்ராவல் ஃப்ரெண்டு மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம குக் பண்ண தேவையில்லை, உடனே செஞ்சிடலாம். அவலை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நம்ம வந்து 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துருக்கோம். இதை நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அவல் வந்து இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, இது வந்து ரொம்ப குட்டி குட்டியான ஜவ்வரிசி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வறுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா படப்படன்னு வெடிச்சு வருது. ஜவ்வரிசி வந்து இப்போ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். அடுத்ததாக அதே பாத்திரத்தில் கோதுமை மாவு வந்து ஒரு 1/4 கப், அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தீயிற மாதிரி ஆகிடும். அதனால் அடுப்பு மேலே வச்சுட்டு அதை கொட்டிட்டு உடனே கொஞ்சம் பாத்திரத்தை வெளியே எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கணும். நல்ல வாசனை, பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல வறுபட்டு வரும், நல்ல வாசனையாக. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதோட கூடவே நம்ம அவலையும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோதுமை இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புது வீடியோவாக இருக்குது. மறக்காமல் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து பால் வச்சுருந்தீங்கன்னா பால் சேர்த்துக்கலாம், பால் பவுடருக்கு பதிலாக. இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சமாக சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை, பனங்கற்கல், இதில் நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். இது வந்து சுடு தண்ணி இல்லைங்க, நார்மலான பச்சை தண்ணி தான். பாருங்கள், சுடு தண்ணியில் நார்மல் தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடணும். இந்த மாதிரி கலந்துட்டு உடனே இதை குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஒரு ஃபுட்டு. நீங்கள் வெளியில் போகும்போது கூட அமுல் பவுடரும் நம்ம ரெடி பண்ண இந்த மிக்ஸும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாத்திரத்தில் உடனே கலந்து கொடுத்துடலாம். இது பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க இது நல்லா கெட்டியாகும். இப்போ வந்து இது ரெடியாக இருக்குது. இதை அப்படியே நீங்கள் உடனே குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் வீடியோவில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் காலையில் டைமில், ஈவினிங் டைமில் எப்போ வேணாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் வந்து இப்போ கலந்து ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ வந்து உடனே குழந்தைங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கொடுத்துடணும். வச்சுட்டு அப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு வைக்கக்கூடாது, அது நல்லா இருக்காது. அதனால் உடனே கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.